வணக்கம் மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துடுவோமா? தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிளாக நல்லா சுருக்குன்னு காரமாக ஒரு தேங்காய் சட்னி. தேங்காவை நல்லா உடச்சி எடுத்துகிட்டு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு 7-8 பச்சை மிளகா, ஒரு 1.5 மூலி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி இந்த சட்னிக்கு இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒன்று எடுத்துக்கோங்க. பூண்டு பல் ஒரு 3-4 எடுத்துக்கோங்க. அது காரமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எல்லாமே எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கேன்றதை உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சிருக்கேன். அதுலேயே நான் பிளேட்டிங்லேயே போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தெரியாது, மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தேங்காய் சட்னி செய்ய தெரிஞ்சிருக்கும். நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோன்றதை காமிக்க மட்டும்தான் இந்த வீடியோ. ஜஸ்ட்டு என்ன டிஷ் என்னன்றதை பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு போட்டுட்டு, பொட்டுக்கடலை போட மறந்துட்டாங்க அம்மா. ஆக்சுவலி அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். போட்டுட்டு ஒரு 2 தடவை போட்டு அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு ஒரு 2-3 ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துக்கோங்க. அது வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு போட்டுக்கலாம். இதிலே எவ்வளோ தண்ணி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் சட்னினா தண்ணி நல்லா நிறைய ஊற்றிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கெட்டியாக தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. மீடியமாக வேணும்னா அதுக்கேற்ற போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. காரம் பார்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நிறைய மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. கடாயை வச்சுட்டு ஏற்கனவே அதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டு நல்லா பொரிச்சிட்டு அதை அப்படியே ஒரு சட்னிக்கு மேலே தாளிப்பு ஊற்றிட வேண்டியதான். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதுக்கு உப்புமா செஞ்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். இன்றைக்கி உப்புமா தேங்காய் சட்னி தான் கைஸ். ஓகேவா? பார்ப்போம். லாஸ்ட்டாக இதுதான் நம்ம உப்புமா அண்ட் தேங்காய் சட்னி. உப்புமா வீடியோ நெக்ஸ்ட்டு வரும்.